ஜெப பங்காளர்கள் அத்தனை பேருக்கும் சலோம் என்று சொல்லி வாழ்த்து வரவேற்பிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். It is such a great joy to greet you with the shalom greetings and welcome each and every prayer partners. ஜெப வீரர்களாய் உங்களை பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. It's such a great joy for me to see you as a prayer warriors. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். We all have been birthed by the same spirit. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எல்லாரையும் ஒன்று கூடி வர செய்திருக்கிறார். And God has brought us together in this last days. இது வரைக்கும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எல்லாரையும் அறிந்து கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். Till now you might not know about me and I might not know about you, but God has helped us to come together in the same unity. இந்த கடைசி நாட்களிலே எழுப்பி தந்த நம்முடைய ஏஞ்சல் டிவிக்காக கர்த்தரை நாம துதிக்க வேண்டும். It is our duty to praise the Lord, for God has raised up Angel TV in those last days. இந்த கடைசி நாட்களில் எழுப்பி தந்த தீர்க்கதரிசிகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். We have to thank the Lord, for God has raised the prophets in the last days. அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். And we have to thank the Lord for every prophetical word that God has been speaking to us through them. அந்த வார்த்தைகளை கொண்டு தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். Only through those prayer points today we're going to pray. நம்முடைய ஜெப நேரத்தை அதுக்காக தான் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். That is why we have kept this prayer time. எனவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். Therefore we're going to thank the Lord. இந்த நாளிலே இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Even today we're going to pray for the nation of Israel. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஆவிக்குரிய நன்மையினாலும் கர்த்தர் நிரப்புகிறார். When we pray for the nation of Israel, God bless us and also our spiritual life. நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்திற்காக சென்ற ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திற்கே கர்த்தரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார். Last year, to pray for the nation of Israel, God took us to the nation of Israel to pray for them. எங்களை அழைத்து கொண்டு போனதை போல கர்த்தர் ஒரு நாளிலே உங்களையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டு போவார். Just like the way God took us, God is about to take you as well. விசுவாசிக்கிறீங்களா? You believe? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? I'm not able to hear to your voice. நாங்களும் வருவோம் சொல்லுங்க. Just say, even I will join you. கண்டிப்பா நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் போகத்தான் போறீங்க. Even if you like or dislike, you are definitely going to go to that. அது என்னைக்கு நான் சொல்லவா? Shall I tell you which day is it? ஏமா சொல்லுங்க பிரதர் சொல்றீங்களா? Are you saying, sir, please tell it quickly? அது என்னைக்கு தெரியுமா? அர்மகதோன் யுத்தம் நடக்கும் பாத்தீங்களா? அன்னைக்கு கண்டிப்பா நீங்க தானா போக போறீங்க. நீங்க on the war of Armageddon, you're definitely going to be there. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை பாத்துறலாம். Definitely you will see the nation of Israel. குறிப்பா இயேசுவை பாத்துறலாம். Definitely you can see Jesus Christ. எதிரே இருக்கிற சத்ருவையும் நேருக்கு நேரா நம்ம பார்க்கலாம். And you'll be able to see the Satan face to face. நம்ம அங்க போவது ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக போறோம். We're going to go into that place for a very important purpose. அந்த எருசலேமிலே அர்மகதோன் இடத்துல சத்ருவோடு நேரடியா யுத்தம் செய்து ஜெயிக்கும்படிக்காக புறப்பட்டு போகிறோம். We're going to go to that place and going to have a direct battle with the Satan and we're going to overcome him. எனவே அந்த நாளுக்காக நீங்க ஆயத்தப்படுங்கள். Therefore prepare yourself for that day. அந்த நாளுக்காக இப்போதே நீங்கள் பலப்படுங்கள். Strengthen yourself for that day. இன்றைக்கும் கூட அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Even today we're going to pray for the nation of Israel. நாம் சென்ற வாரத்திலே இஸ்ரவேல் தேசத்திற்காக ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். Last week we also prayed, why should we pray for the nation of Israel? ஏன் யூதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். We also learned, why should we pray for the Jewish people? அங்குதான் முதலாவது வேதம் வெளிப்பட்டது. That is where the Bible was revealed firstly. அங்குதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். That's where Jesus Christ began his ministry. அங்குதான் சீசர்கள் தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை துவங்கினார்கள். That's where the race of the ministry of the disciples began. தீர்க்கதரிசியுடைய ஓட்டமும் அங்குதான் முதன்முதலாக துவங்கியது. That's where prophets also began their race there. அபிஷேகமும் அங்குதான் ஊற்றப்பட்டது. That's where the anointing was also poured in. அதன் பிறகுதான் மற்ற தேசங்களுக்குள்ள அது கடந்து போனது. Only later stage it started spreading around the world. எனவே நாம் கண்டிப்பாக அந்த மண்ணிற்காக அந்த தேசத்திற்காக குறிப்பா எருசலேமிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம். Therefore we learned that we need to pray for that nation and also the people who live in that nation. இன்றைக்கும் கூட இஸ்ரவேலுக்காக குறிப்பா யூதர்களுக்காக ஜெபிக்கணும்ங்கிற காரியத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Even today we're going to know what is the reason that we're going to pray for the nation of Israel and we're going to pray. சங்கீதங்களின் புத்தகம் 122வது அதிகாரம் அதுல 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்க நான் விரும்புகிறேன். I want you to read the book of Psalms 122 verse 6. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். I would like to read that verse for you right now. அதுல முதல் பகுதி சொல்றத பாருங்க. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படினு சொல்லி போட்டிருக்குது. The first part of that verse says,
pray for the peace of Jerusalem. இரண்டாவது பாட்டையும் நீங்கள் கவனிக்கணும். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். You must also concentrate on the second part of that verse. It says, may they prosper who love you. அதுல ரெண்டு காரியம் சொல்லிறார். ஒன்னு, அந்த எருசலேமிற்காக நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கர்த்தர் நமக்கு தீர்க்கமாக அங்கே சொல்லி இருக்கிறார். Here God confirms it is our responsibility to pray for the Israel. இரண்டாவதாக, அந்த தேசத்தை அல்லது அந்த தேசத்தில் உள்ள யூதர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறார். Secondly, he emphasizes saying that we need to love those people who live in that nation. அதுல எதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை கூட கர்த்தர் சொல்றாரு பாருங்க. There he also explains out what should we pray for. ஜெப குறிப்பை அவரே கொடுக்கிறார் நமக்கு பாருங்க. He also gives us the prayer points. அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். He said, pray for the peace of Jerusalem. அதுல அடுத்து யாரை நேசிக்க வேண்டும்ங்கிற காரியத்தை கூட அவங்க சொல்லுகிறார். And then later on he states whom should we love. அப்படி அவர்கள் நேசித்தா அல்லது இந்த தேசத்திற்காக ஜெபித்தா அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிற காரியத்தை கூட கர்த்தர் சொல்லுகிறார். If a person prays for that nation and also loves that nation, what will happen? It is also stated below. அப்படி அந்த தேசத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமா? அவர்கள் சுகித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தையை போட்டுருக்கு பாருங்க. It is also said that they will prosper who love this nation and pray for this nation. இஸ்ரவேல் தேசத்துக்கு சமாதானம் உண்டாகும் போது அந்த குடும்பத்திலையும் ஜெபிக்கிற குடும்பத்திலையும் சமாதானம் நிலவும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். When a peace dwell in the nation of Israel, even the people and the family who are praying for that nation will also possess that peace. எருசலேமிற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டா உங்களுக்காக வேண்டிக் கொள்கிற கூட்டத்தை கர்த்தர் பூமியிலே எழுப்புவார். When you pray for the nation of Israel, God will raise many people who will pray for you. நீங்கள் யூதர்களை நேசித்தா உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதே இடத்துல கர்த்தர் எழுப்புவார். If you love Jewish people, God will raise many people who will love you. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஒரு வசனத்துல அடங்கி இருக்குது. Just imagine what kind of great blessing is being hidden in this verse. எனவே தான் கர்த்தர் சொல்கிறார், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். That's why God said, pray for the peace of Jerusalem. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் உள்ளவர்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். Not only that, God also said that we must love the people who are in that nation. இந்த வசனத்தின்படி ஒரு பார்த்தா வேதத்துல புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசித்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். Based on this, another verse is written in the New Testament and I would like to give you that verse. அதற்கு முன்பதாக உங்களிடம் சில கேள்விகளை நான் கேட்க நான் விரும்புகிறேன். Before that, I would like to ask you some questions. நீங்கள் உண்மையாகவே எருசலேமை நேசித்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? Are you really in love with Jerusalem praying for it? நீங்கள் உண்மையாகவே யூதர்களை நேசிக்கிறீங்களா? Are you truly loving the Jewish people? நீங்க சொல்லுவீங்க, யூதன் யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லுவீங்க. You might say, sir, we might not know who those Jewish people are. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போகும்போது அங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை எனக்குள்ள ஏற்பட்டது. When I went to the nation of Israel, I had a great desire in my heart. இந்த ஆர்மைக்கோதோன், அப்புறம் இந்த ஹோலன் ஹைட்ஸு, அந்த மாதிரி இஸ்ரேல் எருசலேம் போன்ற பல்வேறு இடங்களுக்குள்ள நான் போன பிறகும் எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. When I walked through the nation of Israel and also when I went to the Golan Heights, I had a desire in my heart. எருசலேமிற்கு நான் கடந்து போன போது, எருசலேம் திரும்ப ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டி இப்போவே இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகும் எனக்குள்ள இன்னொரு ஆசையே எனக்குள்ள ஏற்பட்டது. When I went to the nation of Israel and when I saw the place where the temple of Jerusalem was up to be built, I saw all the things which has been prepared to fill that temple and I had a great desire that was possessing my heart. அங்க எழும்பு பெற அந்த ஆலயம் எப்படி இருக்கும் என்பதை கூட எங்களை விளக்கி காண்பித்தார்கள். ஒரு பிக்சரை கூட எங்களுக்கு காண்பித்தார்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆயினும் இன்னொரு ஆசையே எனக்கு இருந்தது. They also gave me a picture and also a blueprint of how this temple is going to look, which is going to be built in that place. Though I saw all those things, I still had another desire in my heart. அது என்ன தெரியுமா? யூத குழந்தையை எப்படியாவது கையால தூக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. I had a desire in my heart. Somehow I have to carry a Jewish baby in my hand. நான் யூதர்களை பார்த்தேன், யூத குழந்தைகளை பார்த்தேன், ஆனா தொட்டு பேச முடியல, தூக்க முடியல. Though I met a lot of Jewish people, I spoke to a lot of Jewish people, but I didn't have an opportunity to carry a Jewish child. அதன் பிறகு மசாடாங்கிற இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு நாங்கள் கடந்து போனோம். Later on, we went to a place called as Masada. அந்த இடத்துல எங்களை பார்வையிட்ட பிறகு கீழே இறங்கும் போது ஒரு யூத ஸ்திரீ தன்னுடைய 2 வயது குழந்தையை கையில கொண்டு வந்தா.
When we are getting out of that Masada, we saw a Jewish woman carrying a 2-year-old baby. இன்னொரு 8 வயசு பையனும் பக்கத்துல நின்று கொண்டிருந்தான். And there was also a 8-year-old son next to him. அவர்களெல்லாம் யூதர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். We also understood that they all were Jewish people. அந்த யூத ஸ்திரியை நான் பார்த்து உங்க குழந்தைய என் கையில தரையில அப்படி சொல்லி நான் கேட்டேன். I looked at this Jewish woman and asked her, "Can you please give me that baby to hold on my hand?" உங்களோட கூட சேர்ந்து நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். I also said I would like to take a picture with you. அவங்க யூதர்கள் உண்மையிலேயே எந்த ஒரு குழந்தையும் அடுத்த மனுஷன்ட்ட கொடுக்க மாட்டாங்க. Truly, the Jewish women will never give their baby to somebody else. ஆனா அன்றைக்கு நாங்க கேட்ட மாத்திரத்திலேயே அந்த குழந்தையை கையில கொடுத்துட்டாங்க. On that day, as soon as I asked, she immediately gave that baby in my hand. அந்த யூத குழந்தையை நான் தூக்கின பிறகு எனக்கு உண்மையிலேயே அப்பதான் அந்த சந்தோஷம் பூர்ணம் அடைஞ்சிச்சு. Only after that my desire was fulfilled in that place. அந்த குழந்தையின் முகம் அப்படி அழகா இருந்துச்சு. A Jewish baby's face was looking so beautiful. நான் அப்பதான் யோசித்து பார்த்தேன், இதே குளத்துல பிறந்த இயேசு எந்த பூரண அளவுல இருப்பாருங்கறத அப்பதான் நான் புரிந்து கொண்டேன். Later on I realized how beautiful our Jesus Christ would have looked being born in that same place. அந்த அளவிற்கு அந்த குழந்தை அழகுள்ள குழந்தையா இருந்தது. To that extent that baby was so beautiful. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யூதர்களை நான் நேசிக்கிறேன் என்பதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The reason why I'm saying this is because I love the Jewish people. நான் யூதர்களை பார்த்துட்டேன், ஒரு குழந்தையை தூக்கி அவளை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. இதே போல நீங்களும் ஒரு நாளிலே யூதர்களை பார்க்க போறீங்க, அவளை சேர்ந்து ஊழியம் செய்ய போறீங்க. I've seen the Jewish people. I've also carried the Jewish baby. The same way, even you will also have an opportunity to meet them and do a ministry with them. உண்மையாகவே யூதர்களை நேசித்தாதான் அவர்களுக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்க முடியும். Only if you truly love the Jewish people, you will have a burden to pray for them. உண்மையாகவே எருசலேமை நேசித்தாதான் அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க முடியும். Only if you truly love Jerusalem, you will have the passion to pray for them. எனவே நீங்கள் நேசியுங்கள், கர்த்தர் உங்களை சுகமாய் வழி நடத்துவார். Therefore, you love them and God will guide them. இப்பொழுது லூக்கான சுவிசேஷ பகுதி 7வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். Now I would like to read the book of Luke chapter 7 verse 4, 5 and 6. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். I would like to read this verse for you. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவருடனே கூட கடந்து போனார். And when they came to Jesus, they begged him earnestly, saying that the one whom he should do this was worthy, for he loves our nation and has built us a synagogue. Then Jesus went with them. இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி யூதனை நேசித்த ஒரு காரியத்தை இங்கே சுட்டி காட்டுறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Here the Bible clearly states a centurion loved the Jewish people. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகவீனப்பட்டு வியாதிப்பட்டு அவர் மரண அவஸ்தையா இருக்கிறான். இவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை கூட அனுப்புகிறான். குறிப்பா யூதர்களையே அனுப்புகிறான். அனுப்பும் போது அவர்கள் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம். The servant of the centurion was very sick and in the deathbed, and he has been sending the Jewish people, and this is a statement which was made by them when they met Jesus Christ. அவர்கள் எப்படி சொன்னார்கள் பாருங்களேன், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் அப்படி சொல்றாங்க பாருங்க. Just see what he states here, saying for he loves our nation. அதாவது ஒரு பிரஜாதியான ஒரு நூற்றுக்கு அதிபதி யூதனை நேசிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை சுட்டி காட்டுறாங்க. A centurion, one who was a Gentile, loved the Jewish person. அவன் நேசித்தது மட்டுமல்ல, அதை அப்படி கிரியையிலையும் காண்பிச்சிருக்கிறான். Not just loving them, he also did it through deeds. அது என்ன தெரியுமா, யூதர்களுக்கென்று ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார்கள். He has also built a synagogue for the Jewish people. இதை கேட்ட மாத்திரத்திலேயே இயேசு ஒன்றும் பதில் சொல்லல. As soon as Jesus listened to this word, he never answered them. வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லி இயேசு அப்படியே கூட கடந்து போயிட்டார். Immediately Jesus said, "Come, let's go to the house," and he started walking with them. அதத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. That is what the Bible clearly states us. அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. It is written in that verse, then Jesus went with them. அப்ப பாருங்களேன், அப்ப யூத ஜனங்களை நேசிக்கிற அந்த பிரஜாதியான அந்த நூற்றுக்கு அதிபதியை இயேசுவும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். Just see, even
Jesus started loving that person. One was loving this Jewish person. அவனுடைய வேண்டுதலையும் கர்த்தர் அங்கீகரித்து விட்டார். And God also honored his request. என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, அந்த வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டார். He has accepted the invitation to go to his house. என்னுடைய வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும்ங்கற வேண்டுதலை, அந்த ஜெப குறிப்பையும் ஏற்றுக்கொண்டார். He also took the prayer request of praying for his servant. அதன் பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். And we know the incident, what happened after that. போறதுக்கு முன்பதாக வேலைக்காரன் சுகமாயிட்டான். Before he could go there, the servant was healed. அந்த நூற்றுக்கபடி சம்பவம் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. This has been written in the Bible. நூற்றுக்கபடி விசுவாசத்தை கர்த்தர் அதிகமாய் மெச்சிக்கொண்டார்னு சொல்லி வேதத்துல வாசித்து பார்க்கிறோம். Bible says that God praises faith of the centurion. அப்ப இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்தது எதனால தெரியுமா? அந்த பிரஜாதியா இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி யூத ஜனங்களை நேசித்தான் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Do you know what brought the goodness into centurion's house? The centurion loved the Jewish people. நூற்றுக்கு அதிபதி எப்படி யூதர்களை நேசித்தானோ அதே போல நாமும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Just like the way centurion loved the Jewish people, it is our duty to love the Jewish people and pray for them. யூதர்கள் எருசலேமிலே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். The Jewish people are not only in Jerusalem, they are also spread abroad. அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் சமாதானத்திற்காக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணணும். So we're going to pray for all these Jewish people wherever they live and also for their peace. அவர்கள் அங்கங்க சிதறி இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். Though they are spread abroad, they have not got saved. We're going to pray for their salvation. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவுக்கு தூரமாய் இருக்கிறார்கள், இயேசுவின் பக்கமாய் நெருங்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். They have not accepted Jesus Christ and they have been far away from Jesus. We're going to pray that they will accept Jesus Christ. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும். Nextly, we would like to move into the book of Acts chapter 10. இங்கே கொர்நேலியை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. Here it has been written about Cornelius. கொர்நேலியை செய்த தான தர்மங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. Here the Bible talks about the Cornelius' generosity of helping and alms. அவன் தேவ பக்தி உள்ளவனும் அதிகமாக தானம் தர்மம் செய்யற மனுஷனாவும் இருந்தான்னு சொல்லி இந்த வேதத்துல போடப்பட்டிருக்குது. It's written in the Bible he was a devout man and one who feared the God with his household, who gave alms generously to the people. அடுத்து அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான்னு சொல்லி அந்த பகுதியில சுட்டி காட்டப்பட்டிருக்குது. And also it says he was a person one who prayed to God always. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். I would like to read that verse for you. 10:2 வாசித்து பாருங்க. Read the 10th chapter verse 2. அந்த கொர்நேலியை என்பவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Cornelius, a devout man and one who feared God with all his household, who gave alms generously to the people and prayed to God always. அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து இந்த வேதத்துல சுட்டி காட்டியிருக்கு பாருங்க. Here the Bible explains one thing that he did. அவன் எப்படி ஜெபம் பண்றான்னு பாருங்களேன். தான தர்மங்களை செய்து அதை கிரியிலே செஞ்சுட்டு அப்புறம் ஜெபிக்கிறான் பாருங்க. He did the deeds and then prayed. அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா அவன் பார்த்தா கிடைச்சிருச்சுங்கிறத அடுத்த வசனம் நம்ம சுட்டி காண்பிக்குது. If you want to ask me a question whether that prayers were answered, the balanced verses says that his prayers were answered. அந்த வசனத்துல ஒரு வார்த்தையை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். I would like to show you one verse from that verse. ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து அவன் போட்டிருக்குது பாருங்க. He gave alms generously to the people. யார் இந்த ஜனங்கள்? Who are these people? அந்த ஜனங்கள் தன்னை சுற்றி இருக்கிற யூதர்கள் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். We must understand those are the Jewish people who were around him. யூதர்களுக்கு அதிகமான தான தர்மங்களை இந்த கொர்நேலியை செய்திருக்கிறான். Cornelius did a lot of alms and helping hands for this Jewish people. சென்ற ஆண்டு இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கடந்து போகும்போது Last year when I went to the nation of Israel, அநேக யூதர்களை பார்த்தோம். we met a lot of Jewish people. அங்கு பிச்சை எடுக்கிற யூதர்களையும் நாங்கள் பார்த்தோம். We also saw the beggar Jewish people. அவர்கள் நாகரிகமாக பிச்சை எடுக்கிறார்கள். They were gentle beggars. அவர்கள் நல்ல கோட்டெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. They were wearing all the suits. நல்ல இசை கருவிகளை கையில வைத்துக் கொள்கிறார்கள். They were holding nice musical instruments. மக்கள் கூடுறவங்களை நின்று கொண்டு அழகான இசைகளை வாசிக்கிறார்கள். They stood in the place where a lot of people are coming together and they started playing those instruments. நல்ல பாடல்களை பாடுகிறார்கள். They started singing nice songs. அப்படி செய்து பிச்சை எடுக்கிறார்கள். Through that they were begging. அந்த பகுதியை முடிச்சுட்டு கடந்து வரும்போது இன்னும் ஒரு யூதனை நாங்கள் பார்த்தோம்.
After we passed that from that place and we went to another place, we saw another Jewish person. அந்த யூதனுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்துவிட்டு வந்தோம். We also did the best we could do for him. அதே போலத்தான் இந்த கொர்நேலியு தன்னால் இயன்ற தான தர்மங்களை யூதர்களுக்கு இந்த கொர்நேலியு செய்திருக்கிறார். Just like that, this Cornelius also gave alms generously to that people. நீ எவ்வளவு கொடுத்தீங்க அப்படி சொல்ற அந்த சத்தம் என் காதுல கேக்குது. I'm able to hear that voice where you're asking me a question, how much did you give them? அதெல்லாம் பரம ரகசியம், சொல்லக்கூடாது. That is all kept a very high secret and we will not disclose it with you. இங்க பாருங்களேன், கொர்நேலியு செய்த தான தர்மத்தின் நிமித்தமாக அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. Because of the generous help that Cornelius did, God heard their prayers. இப்ப அவன் ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு அவன் செய்த அந்த நற்கிரியைகள் மேல போய் நிக்குது பாருங்க. Just because of good generous help that he has done for the people, his good things, goodness had increased. அந்த நற்கிரியைகள் யாருக்கு செய்தான் என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்குது. It is also stated for whom he did it. அந்த நற்கிரியைகளை அந்த யூதர்களுக்கு கொர்நேலியு செய்திருக்கிறான். He did the goodness for the Jewish people. எனவே அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அப்படியே கேட்கப்பட்டது. Therefore all his prayer requests were answered. ஆண்டவரே சொல்றார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றார். Jesus himself says your prayers will be answered. உன் நற்கிரியைகள், உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் பரலோகத்திலே நினைப்பூட்டலா இருக்குன்னு சொல்லி கர்த்தரே சொல்லுகிறார். All your good things and also your prayer have reached heaven. எனவே எருசலேமுக்கு உதவி செய்ய நீங்கள் கண்டிப்பாக விரும்புங்கள். Therefore desire to support Jerusalem. ஒருவேளை உங்களால உதவி செய்ய முடியலையா, கண்டிப்பா அவர்களுக்காக ஜெபிக்கவாவது செய்யுங்க. Sometimes you might not help them, but at least pray for them. இப்பொழுது எங்களுடைய இயேசுவின் தோணி ஜெப குழுவிலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Even the voice of Jesus as a team, we have been doing one thing. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வருகிற காணிக்கையில 1/10 எடுத்து எருசலேமிற்காக நாங்கள் காணிக்கையை சேர்த்து கொண்டிருக்கிறோம். A 1/10 of offering that we are receiving, we are gathering it for Jerusalem. நான் ஊழியம் செய்கிற அந்த முதுகுலத்தூர் என்ற இடத்திலும் ராமநாதபுரத்திலும் இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். We are doing in the place where I'm doing the ministry in Mudukalathur and also in Ramnad. இந்த காரியத்தை முடிந்தால் நீங்களும் செய்யுங்க. If possible, even you can do that. அது மாத்திரம் கிடையாது, இவர்களுக்காக கண்டிப்பா நீங்கள் ஜெபிக்கவும் மறக்க கூடாது. Not only that, you must definitely pray for them. இந்த யூதர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்களை இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Even now we're going to understand more. Why should we pray for the Jewish people? எல்லா தேசங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. All the nations are formed by human beings. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ தேவனால் உண்டாக்கப்பட்டது. But the nation of Israel is formed by God. உலகத்தை அவர்தான் படைத்தார், பார்த்து பார்த்து படைத்தார். It was the Lord one who created this earth and he created it. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தையோ குறிப்பிட்ட தன்னுடைய முக்கியமான ஸ்தலமாக அவர் தெரிந்து கொண்டார். But the nation of Israel was selected for him as an important place. அந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We must also be informed that the nation of Israel was created by God. அங்கு என்ன விளைய வேண்டும், யார் வாழ வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தரே தீர்மானம் பண்ணினார். It was God himself decided what should be grown there and who should live in that place. எனவே இஸ்ரவேல் தேசம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பூமி. So the nation of Israel is selection of God. தேவன் நேசிக்கிற ஒரு பூமி. It's a place that God loves. தேவன் நேசிக்கிற பூமியை அவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பா நேசிக்க வேண்டும். The land that the Lord loves, even the people of God should love that land. நேசிக்கிறோம் அப்படிங்கறத எப்படி நம்ம வெளிப்படுத்துவது? How can we reveal that we love that land? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for them. அங்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray that none of the evil things should take place in that nation. எந்த ஒரு யுத்தமும் வரக்கூடாது என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். We must pray that no war should take place in that place. யூதர்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். We must pray that God will open the eyes of the Jewish people. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். We must pray that God will protect their families. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். We must pray that God should meet all their needs. எதிரிகள் சூழ்ந்திருக்கிற அந்த யூதர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். We must also pray that God will give a protection for all these enemies. இப்படி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணா யூதர்களை நாம் நேசிக்கிறோம் என்று அடையாளம் என்று. If we could pray for all these prayer points, then it is a sign that we love the Jewish people. இயேசு நேசித்ததை போல நாமும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். Just like Jesus, we must also love them and pray for them. அடுத்ததாக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ஏசாயா 60:12 கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். Nextly, God has also stated us why should we pray for the nation of Israel in the book of Isaiah chapter 60 verse 12. உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Now I would like to read that verse for you. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது.
For the nation and the kingdom which will not serve you shall perish, and those nations shall be utterly ruined. உன்னை நேசிக்காத அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. Just see that word which says those nations which does not serve you. உன்னை சேவிக்காத, உன்னை நேசிக்காத எந்த ஜாதியும் என்ன செய்யும், அது அழியும் அல்லது பாழாகும் சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. Bible says any nation that does not serve you, does not love you, will be perished. அப்படி நேசிக்காத எத்தனையோ எதிரிகளை கர்த்தர் அந்த நாட்களிலே கர்த்தர் அழித்து இருக்கிறார். Those days, which nations that does not love this nation, God has destroyed them. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ ஜாதிகளை அழித்து அன்றே கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி இருக்கிறார். God has destroyed many people who have raised against this nation of Israel. எகிப்திலிருந்து அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது வழி மறித்த செய்தியை கூட கர்த்தர் மனதிலே வைத்து கர்த்தர் கடைசி இறுதியிலே அழித்தார். When the nation of Israel, when the Jewish people walked to their land, and when the Amalekites came and hindered their path, even remembering that, God destroyed them. இப்படிப்பட்ட காரியத்தை யாருக்காக கர்த்தர் செய்தார் அப்படின்னு யோசித்து பாருங்க. Just imagine and see, for whom did God do all these things? இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். He did all these things for the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பூமியை உண்டாக்கினார். God created this earth for the Israel people. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்களுக்காக அவர் விரோதமாக எழும்பின ஜாதியெல்லாம் கர்த்தர் அழித்தும் போட்டார். God destroyed every nation which raised up against the nation of Israel. அந்த அளவுக்கு இஸ்ரவேல் தேசத்தையும் அங்குள்ள ஜனங்களையும் கர்த்தர் அதிகமா நேசிக்க ஆரம்பித்தார். In such a way, God loved the people of Israel and also everyone who belonged to that nation. எனவே இயேசு நேசித்ததை போல நாமும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Therefore, just like Jesus, we must also love that nation and pray for them. இறுதியாக ஏன் யூதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி நான் ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். Finally, I'm going to give you what is the reason that we need to pray for the nation of Israel, and I would like to go for prayer. கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த எருசலேமை தான் தன்னுடைய தலை நகரமாக அவர் கொள்ள போகிறார். In the last days, God is going to have his headquarters as Jerusalem, and he's going to rule this world. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியிலே 1000 வருடம் இருக்குன்னு சொல்லி வேதத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்குது. Bible clearly states there is 1000 years of reign on this earth. அது பரிசுத்தவான்களுடைய ஆட்சின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குது. It is also stated in the Bible, it is a time of the ruling of the saints. ஒரு ராஜ்யம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு தலைநகரம் இருக்கணும் அல்லவா? If there is a nation which has been created, then it should have an headquarters. அந்த 1000 வருட அரசாட்சியிலே தலைநகரமாய் விளங்க போவது எது தெரியுமா? இந்த எருசலேம் தான். Jerusalem will be the headquarters of the capital of the world for ruling of the 1000 years of reign. அப்படி எருசலேம் தலைநகரமாக மாற்றப்பட்டா இருக்கிற குடிகள் எல்லாம் தலைநகருக்கு தான் போய் ஆக வேண்டும். If Jerusalem becomes the capital nation, then all the people who live inhabits on the earth has to go there. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னை ஒரு தலைநகரமாக இருந்தா முக்கியமான காரியங்களுக்காக சென்னைக்கு தான் நாம் வருகிறோம். When Chennai is the capital city of this Tamil Nadu, then for any reason we need to travel to the city of capital. அதே போல இந்தியாவிற்கு டெல்லி எப்படி தலைநகரமாக விளங்குதோ அது நிமித்தமாக டெல்லிக்கு நம்ம அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. Since Delhi is the capital of India, for many reasons we need to travel to that place. அப்படியானா தலைநகருக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுது பாத்தீங்களா? Can you see, because of that there is an urgency of us to go and travel to this capital city. அதே போல ஒரு நாளிலே தலைநகரமாய் விளங்க போகிற எருசலேமிற்கு நீங்கள் நானும் போகிறோம். Just like that, even you and I going to travel to this capital city, Jerusalem. அதை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. About that, it has been written in the book of Isaiah, chapter 2, verse 2 and 3. உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். I would like to read that verse for you. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம். Now it shall come to pass in the later days, the mountain of the Lord's house shall be established on the top of the mountains, and shall be exalted above the hills, and all the nations shall flow to it. Many people shall come and say, Come, let us go up to the mountain of the Lord, to the house of God of Jacob. He will teach us his way, and we shall walk in his paths. எல்லா ஜாதிகளும் அங்கு ஓடி வருவார்னு சொல்லி வேதத்துல போட்டுருக்கு பாருங்க. The Bible clearly says all the people of all the nations will come running to that place. எருசலேமிற்கு எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்களாம். All the people will come running to Jerusalem. இது கடைசியில நடக்க போகுது.
This is going to happen in the last days. அந்த நாட்களுக்காக நாமும் காத்திருக்கிறோம். Even we are waiting for that day. எருசலேமுக்கு போக நமக்கு எல்லாருக்கும் வாஞ்சையா இருக்குது. We all have a desire to go to Jerusalem. எனவே எருசலேமை கர்த்தர் தலைநகரமாக கொள்ள போவதனாலே எருசலேமிற்காக இப்பவே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். Since God is going to have Jerusalem as its capital, it is our duty to pray for them. இப்போ நீங்க புரிந்து கொண்டீர்களா ஏன் ஜெபிக்கணும்ங்கற காரியத்தை குறித்து? Have you understood now why should we pray for it? ஏன் யூதர்களுக்காக ஜெபிக்கணும்? ஏன் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும் காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? Did you understand why should we pray for the Jewish people and also pray for the nation of Israel? நாம் இன்றும் நேசித்து அந்த தேசத்திற்காக யூதர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Even today we're going to love that nation and pray for the Jewish people. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படியே ஜெப குறிப்புகளை நான் சொல்றேன், வேகமா எழுதி கொள்ளுங்க. I'll quickly give you the prayer points. Please take it down quickly. முதலாவது ஜெப குறிப்பாக, இஸ்ரவேலை யூதர்களை நேசிக்கிறவர்கள் உலகமெங்கும் எழும்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Firstly, we're going to pray that God should raise many people around this world who will love the nation of Israel and also the Jewish people. இந்த இஸ்ரவேலை யூதர்களை வெறுக்கிறவர்கள் தான் தேசமெங்கிலும் அதிகமாக இப்பொழுது காணப்படுகிறார்கள். There are many people who are hating this Jewish people. இந்த நிலை மாறும்படிக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray that this state will be changed. இரண்டாவதாக, இஸ்ரவேலுக்காக யூதர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் திரளாக எழும்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Secondly, we're going to pray that a lot of people will rise up to pray for the nation of Israel. மூன்றாவதாக, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் செழிக்க பண்ணும்படிக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Thirdly, we're going to pray that God will bless all the families in the nation of Israel and make them prosperous. நாலாவதாக, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கும் யுத்தம் முடிவுக்கு வரவும் அங்கு ஒரு நிரந்தர சமாதானம் உண்டாகும்படிக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Fourthly, we're going to pray that the wars that is happening in that nation should come to an end and a peace should be dwelling in that land. ஐந்தாவதாக, எருசலேமிற்கு உதவுகிற மனிதர்கள் எழும்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Fifthly, we're going to pray that God will raise up many people to help Jerusalem. ஆறாவதாக, எருசலேமில் காணப்படும் அருவருப்புகள் அகன்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Sixthly, we're going to pray the filthiness of that is found in that nation will be completely vanished away. இந்த எருசலேம் ராஜாவின் நகரம். This Jerusalem is the king's city. அப்படிப்பட்ட ராஜாவின் நகரத்துல இப்ப நீங்க பார்க்குற ஒரு காரியம் என்னடா, அருவருப்புகள் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுது. In that city of king, there is a lot of filthiness that is being found in that nation. இப்படிப்பட்ட அருவருப்பெல்லாம் அகன்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We're going to pray all this kind of filthiness will be taken away. இறுதியாக யூதர்களின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Finally, we're going to pray for the salvation of Jewish people. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொள்ளவும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Their eyes have to be open and they must live for him alone. என்ன ஜெப குறிப்புகளை வேகமா எழுதிட்டீங்களா? Have you taken on the prayer points? நம்ம ஜெபம் பண்ண கடந்து போவோமா? Shall we pray? வாங்க ஜெபம் பண்ணுவோம். Come, let's pray. எல்லாரும் ஜெபிக்கும்படிக்காக கடந்து போவோமா? நாளிலும் கூட ஏன் கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஆதரிக்க வேண்டும், ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் அவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டீங்க. ஜெப குறிப்புகளையும் பெற்றுக்கொண்டீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், ஒருமனப்பட்டு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க துவங்கும் போதே தேவனுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூலா, நன்றிப்பா. தானியேலுக்கு அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணவருக்கு முன்பதாகவே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு அழகான ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்தார். நமக்கும் அதுதான். தேங்க்யூலா, நன்றிப்பா. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போது ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவராய் அவர் எழுந்து அள்ளிவிட்டார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் ஜெபிக்க போறேன், என்னை உங்களுடைய ஆவியில நிரப்பும், ஜெபாவில நிரப்பும், நான் கருத்தா ஜெபிக்க உதவிச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். இப்போது ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா, நன்றிப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ராபா கானா ராபா துனா நாமா டாரா பாட்கானா ராபா. வல்லமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்பவரே,
நம்முடைய பரிசுத்தமான நம்முடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறோம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்படிக்காக, ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திற்காக யூதர்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக, இதோ ஆண்டவரே தேசமெங்கிலும் தகப்பனை எழுப்பி தந்த ஜனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திற்காக யூதர்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக இதோ முழங்கால் படிட்டு இருக்கிற கர்த்தாவே, ஜெபிக்கும்படிக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கைகளை நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இப்போது உடைய ஆவியில நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெப ஆவியில நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தா ஜெபிக்கிற இருதயத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமனப்பட்ட இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஆமாப்பா டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு கர்த்தாவே கருத்தா ஜெபிக்கிற ஆமாப்பா நேரத்தை நீர் பொறுப்படுத்திக்கிற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, ஜெபத்தை தடுக்கிற பொல்லாத ஆவியில் நான் சிறைப்பட்டு போவதாக, ஜெபத்துக்கு பதிலே ஆமாப்பா நீர் கொடுக்கிற ஆவலாய் எழுந்தல் இருப்பதற்காக நம்ம துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு விரோதமாய் வான மனங்களில் கிரீசிற பொல்லாத ஆவியெல்லாம் சிறையுண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். பூமியிலும் கிரீசிற இல்லாதவன ஈனமான ஆவியிலும் சிறையுண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க ஆவலாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை கேட்டு நற்பணி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். இப்போதும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு நான் சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். முதல் ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ண போறோம். இஸ்ரவேலர்களை அதே போல யூதர்களை நேசிக்கும் ஜனங்கள் உலகமெங்கும் எழும்ப நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூல எல்லாருமே ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, நேசிக்கிற பிள்ளைகளாய் உலகமெங்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? சகோதரி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேச மனவாளனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வரப்போகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேலில் இருக்கிற கர்த்தாவே யூத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்க நாடுகள் இருக்கிற மக்கள் அவர்களை நேசிக்கும்படியாக ஜெபிக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சத்துருக்களை கூட நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தகப்பனே, இந்த நாளிலும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாக, இஸ்ரவேல் தேசத்தில் யூத மக்களை நேசிக்கு அன்பு காட்டும்படியாக, அவர்களுக்காக கர்த்தாவே பரிந்து பேசும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னை போல பிறரை நேசிக்கத்தக்க இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை விரோதமாக நோக்காதபடிக்கு, அவர்களுக்கு விரோதத்தை செய்யாதபடிக்கு, அவர்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே இழப்புகளை உண்டாக்காதபடிக்கு, அவர்களுக்கு அன்பு காட்டத்தக்க இருதயங்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்துல யூத மக்களை ஆண்டவரை நேசிப்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக கருவறையில் போடுகிற திட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவரே அவர்களை விலக்கி நீர் காத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த அன்பினால் அவர்களை கர்த்தாவே நீர் ஊண்ட கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூத மக்கள் மீது ஒரு பாசத்தை, நேசத்தை, அன்பையும் ஆண்டவரே பொழியத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்களோடு பேசாவிட்டாலும் ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்தில் இருந்து கொண்டு உலக தேசத்திற்கு ஒவ்வொரு மக்களும் யூத மக்களுக்காக கர்த்தாவே அப்பா உம்மிடத்தில் பரிந்து பேசும்படியாக ஆண்டவரே அவர்களை இருதயத்தை கர்த்தாவே நீர் அப்பா ஊண்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்காக அல்ல, நம்மை உண்டாக்கின வரப்போகிற தேவாதி தேவனுடைய கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நடந்து ஆண்டவரே இருந்த அந்த பூமியில் வாழ்கிற அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அவர்கள் மேல் அன்பு காட்டத்தக்க இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்பு கர்த்தாவே அப்பா அவர்களுக்குள்ளாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூத மக்களை கர்த்தாவே அப்பா ஒரு சிநேகத்தோடு கர்த்த, ஒரு பாசத்தோடு கர்த்தாவே, ஒரு சகோதர அன்பை கர்த்தாவே பொழியத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை நேசித்து அவர்களுக்கு நல்லதை செய்யத்தக்கதாக, நன்மையை வருவிக்கிறவர்களாக ஒவ்வொரு கர்த்தாவே மக்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பங்களை நேசிக்கவர்கள், உற்றார் உறவினர்களை நேசிக்கவும் அப்பா, அவர்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று
கத்தாவே அவர்களை நேசிக்கும்படியாக அவர்களுடைய தேவைகளை கத்தாவே அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்பை காட்டுகிறவர்களாக அப்பா உலக தேசத்தில் உள்ள மக்களை கத்த நீர் அப்படியாக ஆண்டவரே அவர்கள் இருதயத்தை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே பாசத்தையும் நேசத்தையும் ஆண்டவரே பரிசுத்தையும் கொடுத்து கற்றுக் கொடுத்த தகப்பன் அப்பா. பாவிகளை கூட நேசிக்கிற அன்பை கொள்கிற தகப்பன் அப்பா. அந்த நேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அன்பு கத்தாவே சத்துருக்களை நேசிக்கிற அன்பு உலகத்தில் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட அன்பை பெற்றுக் கொண்டவர்களாக இஸ்ரவேல் தேசத்தில் யூத மக்களை நேசிக்கும்படியாக அவர்களை ஆதரிக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களை பாதுகாக்கும்படியாக கத்தாவே அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் மாற்றி கத்தாவே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புற எல்லா பொல்லாத சூழ்நிலையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீர் அப்படியாக வெளிப்படுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே உலகமெங்கும் நேசிக்கிற ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்தை யூதர்களை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தரை எழுப்பி தந்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரண்டாவது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆமென். இஸ்ரவேல் தேசத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல யூதர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்கள் உலகமெங்கும் எழும்ப வேண்டும். ஆமென். நாம் எல்லாரும் அதற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். நாம் ஜெபிக்கிறோம். அதே போல இன்னும் ஜெபிக்கிறவர்களை கர்த்தரை எழுப்ப வேண்டும். ஆமென். தேசத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் ஜெபிக்கிற பாரப்பட்டு ஜெபிக்கிற ஆமென் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற ஜெப வீரர்களை தேசம் எங்கும் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிக்கலாம் இப்போது. ஜெபிக்கலாம் இப்போது. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உம்மை துதிக்கிற சுவாமி ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற சுவாமி கர்த்தாவே. இதோ இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுக்கு ஆண்டவரே சப்பா பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் எழுப்பி தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா நீர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதமான இருதயம் ஆண்டவரை கர்த்தாவே உமக்குள் இருந்ததோ அதே போல் ஆண்டவரை கர்த்தாவே இந்த யூத ஜனங்களுக்காக பாரத்தோடு ஆண்டவரை நேசிக்கிற இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜப வீரர்களை நீர் எழுப்ப வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா யூதர்களுக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஜப வீரர்களை நீங்க எழுப்பி தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக எழுப்புகிற ஜெபிக்கிற அந்த திறப்பு நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜப பிள்ளைகளை நீங்க எழுப்பி தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே யூதர்களுக்காக ஆண்டவரை கர்த்தாவே திறப்புல நின்று கண்ணீரோட கர்த்தாவே அவர்களுக்கு ஜெபிக்கிற அந்த ஜப வீரர்களை நீங்க எழுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்கள் மேல இறங்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே யூதர்களுக்காக கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா யூதர்களுக்காக பாரத்தோடு தன் இருதயங்களை ஊற்றி ஆண்டவரை கர்த்தாவே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஜப பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தாவே தேவ பிள்ளைகளை நீங்க எழுப்பி தாங்க சுவாமி கர்த்தாவே ஆண்டவரை யூதர்களை நம்மை போல் ஒருவர் என்று சொல்லி கர்த்தாவே அப்ப அவர்கள் ஆண்டவரை இயேசப்பா அவர்கள் நேசிக்கிற அந்த இருதயத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா அந்த ஆண்டவர் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது ஆண்டவரை அவருடைய சிறையிருப்பை நீ மாற்றினீரே அதே போல் ஆண்டவரை கர்த்தாவே யூதர்களுக்காக ஆண்டவரை இயேசப்பா திறப்பு நிற்க ஜப வீரர்கள் ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்பை நீங்க மாற்ற வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே கருத்தோடு உண்மையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜப வீரர்களை எழுப்பி தருவீராக. யூதர்களுக்காக ஆண்டவரை பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க எழுப்பி தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்காக கண்ணீரோடு ஆண்டவரை உங்களுடைய வருகையில் இஸ்ரவேல் தேசம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மக்களுடைய கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருதயங்கள் எல்லாம் வழி விலகி போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தாவே கண்ணீரோட ஜெபிக்கிறார்களே சுவாமி கர்த்தாவே அந்த ஜெப பிள்ளைகளோட நீர் உன் கரம் இருக்க நாங்க ஜெபிக்கிற ராஜா. நீர் கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஆண்டவரே கர்த்தாவே நீர் கதறி அழுது ஜெபித்தீர கர்த்தாவே அந்த ஜெபத்தின் இருதய ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தாவே எங்கள் இந்தியா இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து கர்த்தாவே அதில் இருக்க ஒவ்வொரு யூத மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பினால்
நிரப்பப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. இது உம்முடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்களும் ஆண்டவரே இவர்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெப வீரர்களோடு கூட நாங்களும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு யூதர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் நீங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. நீங்க ஆசீர்வதிங்க ஜெப வீரர்களை நீங்க எழுப்பி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே கர்த்தாவே. ஜெப வீரர்கள் கருத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தா முழங்கால் நின்று ஜெபித்து ஆண்டவரே கர்த்தாவே ஜெயத்தை எடுக்கும்படி ஆண்டவர் ஜெப வீரர்களை நீ எழுப்பி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்துக்காக யூத ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி மட்டும் அவர்கள் ஆண்டவரே கர்த்தா அந்த ஜெபத்தில் தரித்திருக்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இறங்கட்டும் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. தேசமெங்கிலும் தகப்பனை இவர்களுக்காக இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை கத்தை எழுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். மூன்றாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தில் தேசமும் யூதர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அவர் குடும்பங்களை கத்தரை பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அங்கு நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கலாம் இப்போது. தேங்க்யூ நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காகவும் கர்த்தாவே யூத ஜனங்களின் பாதுகாப்புக்காகவும் ஆண்டவரே அப்பா அவர்களின் செழிப்புக்காகவும் சமூகம் வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று உமது வார்த்தை சொல்லுகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதன்படியே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தருளுவீராக. என் கர்த்தர் தாமே ஆண்டவரே யூத ஜனங்களை பாதுகாத்தருளுவீராக ராஜா. அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளுவீராகப்பா. ஆமென். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காக்கிற காவலாளியின் பிரயாசம் விருதாவா இருக்கிறதே தேவனே. தேவ பாதுகாப்பு அந்த தேசத்தின் மீது இறங்கட்டோண்டவரே. ஒவ்வொரு யூதனின் மீதும் இறங்கட்டோண்டவரே. யூத குடும்பங்கள் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமது மகிமையின் பாதுகாப்பு கர்த்தாவே அந்த குடும்பங்களை பாதுகாக்கட்டும் ராஜா. ஆண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அப்பா அந்த மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனின் இரக்கமுள்ள அந்த மகிமை அனைவர் மீதும் ஆண்டவரே பாரபட்சம் இல்லாத அந்த அன்பை செலுத்தும் மகிமை கர்த்தாவே. சொந்த பிள்ளைகளை நேசிக்கும் அந்த மகிமை கர்த்தாவே அவர்களை மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதுகாத்து ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. அப்பா அவர்களின் தேவைகளை சந்திக்கத்தக்கதான செழிப்புகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரேனும் தரித்திரியம் அடையாதபடி கர்த்தாவே என் கர்த்தர் செழிப்பாய் ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஆண்டவரே அப்பா அவர்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொண்டவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே உம் ராஜ்யங்களுக்குரிய அந்த மகிமைகளை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் அந்த ராஜ்யத்துக்குரிய மேன்மைகளை தரித்து கொள்ள ஆண்டவரே அந்த செழிப்பை அடைந்திட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. ஆமென். ஆண்டவரே உன் மாப்பிசைகிற தொட்டி முதற்கொண்டாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று உமது வார்த்தை சொல்லுகிறதே. உன் மாட்டு மந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் ஆட்டு மந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று உமது வார்த்தை சொல்லுகிறதே. அதன்படியே ஆண்டவரே அவர்கள் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மந்தைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வயல்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பா அவர் வீடுகளை ஆசீர்வதித்து தகப்பனே சகலத்திலும் செழிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அவர்கள் வயல் நிலம் எங்கிலும் என் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரை விளைந்த பலனை அனுபவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரை ஏற்றுமதி இறக்குமதிகளிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தாவே. அவர்கள் தொழில் வளங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் தொழில் வளங்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரே கர்த்தர் அப்படியாக செழிக்க பண்ணுங்க அப்பா. அந்த தேசமும் அந்த மக்களும் ஒருவரேனும் ஆண்டவரே அப்பா பிறரிடத்திலே கர்த்தாவே அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் இறைந்து திரியாதபடி தகப்பனே என் கர்த்தர் செழிப்பை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்திடுங்க அப்பா. ஆமென். கடைசி குடிமகன் முதற்கொண்டாய் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே. அந்த தேசத்தையும் அப்பா யூத குடும்பங்களையும் கர்த்தாவே யூதர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. என் தேவனின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் மீது வைத்ததற்கு
செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தினை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். யூதர்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அவரை செழிப்பனை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை சாப்பிட வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக நம்ம சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம கேள்விப்படுகிறோம். இவையெல்லாம் யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அங்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் உண்டாகும்படிக்காக இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். இப்போது தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை நீர் கேட்டு நீர் பதிலப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எத்தனை பேரும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்திற்காக இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அடிக்கடி ஆண்டவரே ஆமாப்பா, சுதந்திரம் அடைந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இன்று வரைக்கும் பலவிதமான யுத்தங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி வேதங்களை வாசிக்கிறோமே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொன்னவர் நீர் அல்லவா? விதைக்க ஒரு காலம் உண்டு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். விதைத்தது அறுக்க ஒரு காலம் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை ஓய செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதே போல அங்கு சமானத்தினர் உண்டாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆமாப்பா, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் கர்த்தாவே நிரந்தரமான ஒரு சமானத்தினர் கட்டளை வேண்டுமா இயேசுங்கிற நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அதை செய்ய வேண்டுமா? இதோ உடைய பரிசுத்தம் உள்ள உடைய வல்லமையில கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுங்கிற நாமத்தில் செபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எருசலேமுக்காக ஆமென் உதவும் கரங்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காக தேசமேகிலும் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். அதற்காக நல்லா சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம் இப்போது. தகப்பனே, இப்போதும் கர்த்தாவே அடுத்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சிறுத்திருப்பவர்களாக என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இதோ எருசலேமுக்காக உதவுகிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக தேசமெங்கிலும் கர்த்தர் எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அங்கு நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் ஆண்டவரே எருசலேமிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, உண்மையாக ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்கு உதவிக்கூடிய பிள்ளைகளை அம்மை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை அதிகமாக தேசமெங்கிலும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாவற்றையும் உங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமாப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த பயிர்களுக்கு எல்லா ஊழியங்களுக்காக கொடுக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, நேசிக்கிற பிள்ளைகளை நீர் அதிகமாக எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அடுத்ததுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எருசலேமிலே காணக்கூடிய எல்லா அருவருப்புகளும் அகன்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சாத்தானுடைய கிரியைகள், அது மாத்திரமல்ல விக்கிரகங்கள் எல்லாம் அதிகமாய் காணப்படுது. இவையெல்லாம் அகன்று போகும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? எஸ், ஜெபிக்கலாம். இப்போது தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. இப்போது எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே காணக்கூடிய ஆண்டவரே எல்லா அருவருப்புகளை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைக்கேய ராஜாவை பார்த்து அருவருப்பை பார்த்து பெருமிச்சு விட்டு அழுது என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரே அப்பா இப்போது காணக்கூடிய அந்த அருவருப்பெல்லாம் அகன்று போக வேண்டுமா திரைப்பலை நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அருவருப்பெல்லாம் அகன்று போகட்டும். விக்கிரத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். சாத்தானுடைய கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். பில்லி சின்னங்களால் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். ஆமென். மந்திரங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து எருசலேமிலே சொல்லிக்கிறோம். ஆமென். பட்டணங்களிலே சொல்லிக்கிறோம், தெருக்களிலே சொல்லிக்கிறோம், ஜனங்களிலே சொல்லிக்கிறோம், கட்டடங்களிலே சொல்லிக்கிறோம், விக்கிரக கோட்டையின் மேலே சொல்லிக்கிறோம். எல்லா சத்துரு கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஒரு பரிசுத்த பூமியா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவதூதர்களை இறங்கட்டும், இறங்கட்டும். ஆமென். சுத்திகரிக்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இறுதியாக யூதர்கள் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அவர் கண்கள் திறக்கப்படவும் கர்த்தருக்காக ஆமென் ஆயத்தப்படவும் ஆமென் எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்யும்படிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம் இப்போது. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போதும் கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள யூதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசமெங்கிலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா யூதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ரட்சித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய கண்களை திறந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், யூதர்களையும் கர்த்தர் கண்களை திறந்து அவரை ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மேசியமாகி உண்மை இயேசு கிறிஸ்துவாகி உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தூரமாக இருக்கிறார்களே, இந்த நிலையை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உம்முடைய தீர்மானம், உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யூதர்கள் தங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிப்புக்காக
அவர் திறந்து கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீர் ரட்சித்து ரட்சிப்பினால் அலங்கரித்து ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மன கடினமுள்ள இருதயமெல்லாம் ஆமே லகுவாய் மாறுவதாக, சதையுள்ள இருதயமாய் மாறட்டும். ரட்சிப்பு ஒரு கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுங்கிற நாமத்தில் செபிக்கிறவங்க தூய நல்ல பிதாவே ஆமே. நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்காக கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே இம்மட்டுமாக தகப்பனே எங்களோடு சேர்ந்து ஜெபித்தவுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களிலே ஜெபிக்கிறவருடைய குடும்பங்களிலே யாராலும் ரட்சிக்கப்படாமல் அவர்களை ரட்சித்து ராஜ்யத்துக்குள்ளாய் மாற்ற வேண்டுமா, அவருடைய கண்களை திறக்க வேண்டுமாயே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்களும் இந்த குடும்பங்களை கத்த செழிக்க செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திற்காக அவரை நேசிக்கிற ஜனங்களை எழும்பும்படிக்காக, ஜெபிக்கிறவர்களை எழும்பும்படிக்காக இந்த மாதிரி நிறைய காரியங்களை கத்த செய்யும்படிக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கர்த்தர்களை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எழுதி அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. எங்கள் முகவரி சகோதரர் ஜான் கே, இயேசுவின் துணை ஜெப ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 6, ராமநாதபுரம் 623501, தென் இந்தியா. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். Our address, Brother John K, Voice of Jesus Prayer Ministries, Post Box number 6, Ramnad 623501, South India. For more details, contact us through these phone numbers.